அஹ், உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு காலையிலே ஒரு பதிவு, ஒரு 2 விதமான பதிவு போடுறேன், கேட்டுக்குங்க. அஹ், மீண்டும் நம்ம இந்த தினசரியும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம், அது இன்றைக்கும் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கேமரா அந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியாது. இது நம்ம சாதாரணமாக ஒரு ஃபோனில் எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்சால் பார்த்துக்குங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தினசரியும் இந்த பறவைகள் அதிகாலையில் வந்துடுது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு கிராமம். இந்த பறவை பறக்குது பாருங்கள், பறக்கிறது அநேகமாக தெரியுதான்னு தெரியல. ஆமாம், பார்த்துக்குங்க. ஓகே, அப்படியே ஜூம் பண்ணால் ஒரு அழகான ஒரு கிராமிய சூழலில் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அங்கே வயலுக்குள்ளே ஒருத்தர் நடந்து வராரு. அந்த பக்கம் ஒருத்தங்க 2 பேர் நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் காலை நேரத்தினுடைய கிராமிய சூழல்கள். காலை நேரத்தில் அந்த பனி படர்ந்த சூழ்நிலையை பெரும்பாலும் சிட்டியில் இருக்கிறவங்க ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதோடு பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா அது அந்த பக்கத்தில் இருந்த கிராமங்கள், இந்த வயல் வெளியை சார்ந்தவங்க கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்கள் அப்படியே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி ஒரு வயல்வெளிகள். இதில் கொஞ்சம் பயிர் நல்லா தெரியாது, அது பார்த்தா முளைச்சிட்டு வருது. கொஞ்சம் இடங்கள்ல நல்லா தெரியுது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு. ஓகேங்களா, இதுதான் இன்றைய தகவல். இதோடு ஒரு உணவு சார்ந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரகரிசி. இந்த வரகரிசி எந்த அளவுக்கு சத்துள்ளது, ஆரோக்கியமானது, ஒரு உணர்வை தூண்டக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த வரகரிசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயன். இது பெரும்பாலான பேருக்கு இன்றைய தலைமுறைக்கும் இல்லை, முந்தைய தலைமுறைக்கும் இது அவங்களால புரிந்திருக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வலிமை கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வரகரிசியை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வரகரிசி விலையும் ஜாஸ்தி, அதே சமயத்தில் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமையே பலரும் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வரகரிசி இது கொஞ்சம் செக்சுவலாக தான் இருக்கும். ஆனாலும் அதை கேட்டுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த என்னடா காலையில் செக்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த உண்மை தகவல் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்கிறேன். தாம்பத்தியம் பண்ணுற ஆண்களுக்கு பெண்களுக்கும் சேர்ந்து தான் இது, சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிறைவான தாம்பத்தியம் கண்டிப்பாக பெற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வரகரிசிக்குள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சு. அது நேற்று இரவு எனக்கு அது கிடச்சது. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 65 வயசில் எனக்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ வயது குறைந்தவர்களுக்கு இது எந்த அளவுக்கு சக்தி தரும் அப்படிங்கிறத நீங்கள் யூகித்து கொள்ளுங்கள். அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த உணவை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக மருத்துவமனைக்கு நம்ம போக மாட்டோம். இன்றைய தலைமுறைகள் ஆஸ்பத்திரி இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் போகலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் 90%
நோய்களை வந்து நம்ம உணவு மூலியமாகவே குணப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு முறை இருந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதை இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். அந்த மறந்ததின் காரணமாக தான் இன்றைக்கி வந்து நம்ம பல நோய்களுக்கு உட்பட்டு தினசரியும் கிளினிக்கு வாசப்படியிலையும், மருத்துவமனை வாசப்படியிலையும், மெடிக்கல் ஷாப் வாசப்படியிலையும் என்னமோ சந்தையில் போய் நிற்கிறது மாதிரி க்யூவில் நின்று மாத்திரை வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி தான் பலரும் வந்து அதை போய் தேடி தேடி அங்கே போய் நிற்கிறாங்க. இப்போ இந்த வரகரிசியில் வந்து எப்படி உணவு சமைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. வரகரிசியில் வந்து நீங்கள் எந்த விதமான உணவு வேணாலும் சமைக்கலாம். பாயசம் வைக்கலாம், கஞ்சி வைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், பிரியாணி வைக்கலாம். அதையே வந்து நீங்கள் நல்லா வறுத்து அரைச்சிட்டு அதிலேயே வந்து நாட்டு சர்க்கரை போட்டு லட்டு பண்ணலாம். நீங்கள் பல்வேறு விதமான உணவுகளை செஞ்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்குது, எந்த மாதிரியெல்லாம் உணவு தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் பண்ணலாம். பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்குது. குறிப்பாக இளம் தம்பதிகளுக்கும் வயதானவர்களுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு அப்படின்னு சொன்னால் இந்த வரகரிசி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாளில் அந்த ஆரோக்கியம் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளில் 2 நாள்லாம் கிடைக்காது. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சிறுதானியங்கள் உணவுகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தாம்பத்திய உணவு தேவை அப்படிங்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து வரகரிசியை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நேத்திக்கு நம்ம வந்து இந்த உணவை எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்து பிரியாணி பண்ணோம். அதில் சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு நீங்கள் பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுங்க. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலும் பண்ணலாம், காளான் பிரியாணி, காலிஃப்ளவர் பிரியாணி, அல்லது வந்து நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி என்ன வேணாலும் பண்ணலாம். அளவு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது குழஞ்சி போயிடும். அதனால் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ராலாம் வைக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு இப்போ ஒரு 1/2 கிலோ அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே 15 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஒரு 7-8 நிமிஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது வெந்துடும். வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தோசைக்கல்லை கூட வந்து உங்களுக்கு சிம்மில் வச்சு கூட நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா பாயில் ஆகி உங்களுக்கு பிரியாணி ஒரு அழகான பிரியாணி ரெடி ஆயிரும். நேற்றுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் பிரியாணி கூட சொல்ல முடியாது, வெறும் நார்மல் பிரியாணி, குஸ்கா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டது தான் நேற்றுக்கு பயங்கரமான விளையாட்டு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு உண்மை. நான் சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்க மாட்டேன்ருச்சு அப்படிங்கிற நிலைமை தான் நேற்றுக்கு அந்த உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம். ஆகவே வந்து இந்த நவதானியங்கள் சிறுதானியங்களை உணவுகளாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு உணவு சார்ந்து சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 6382180603 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் எனக்கு தெரிந்த நான் அனுபவித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். விருப்பம் இருந்தால் அழைக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.